எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மம்மாவும் சூட்சம வதனமும். ஒரு ஆத்மா இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ராஜயோகத்தில் நமக்கு நல்லா தெரியும், இந்த பிரம்மா அவர் கர்மாதித் ஆகிறதுக்கு முன்னாடி மம்மா கர்மாதித் ஆயிட்டாங்க. அப்படின்னா 100% பாஸ் ஆயிட்டாங்க. இந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னன்னா, அப்படின்னா சூட்சம வதனத்துக்கு இவங்க தானே ஃபர்ஸ்ட் டைம் போவாங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் போவாங்க, அப்போ இவங்க மட்டும் தானே இருப்பாங்க, தனிமையில் இருப்பாங்கல்ல, அவங்க மனநிலை எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். பாருங்களேன், பரமாத்மா இந்த ராஜயோகத்தில் 1936 ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சொல்கிறார், நான் முதல்ல படித்தது வந்து சூட்சம வதனம் அப்படின்றார். ஏன் அப்படி சூட்சம வதனத்தை படிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பூமியில் நம்ம வந்து சத்தியுகத்துக்கே வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியுகம் திரேதா துவாபர கலியுகம் சொல்லிட்டு மறுபிரிவு எடுத்துகிட்டே இருக்கோம். ஏன்னா அங்கேருந்து வரதான் முடியும், திரும்ப நம்மளால வீட்டுக்கு போக முடியாது. அது எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சங்கமத்தில் பரமாத்மா வந்து நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாரு. பாக்கி எல்லா உலகத்தில் இருக்க பாக்கி எல்லாரும் அவங்க செய்த பாவத்துக்கு வந்து உடலில் நோய் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எப்படியும் 2 பேருமே வந்து கர்ம கணக்கை முடிச்சிடும். நம்ம வந்து மன்மனாபவ தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்து நம்ம ஆத்மாவில் இருக்க பாவத்தை எரிச்சிருவோம். இது அவங்க வந்து உடலில் நோய் வந்து அழிச்சிருவாங்க. இப்படி எல்லாருமே வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராகும் போது இறைவன் வந்து நம்மளை கொசு கூட்டம் மாதிரி கூட்டிகிட்டு போயிடும். அது வந்து ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்கிறோம். அன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். ஓகே, இதுக்கு இடையில ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படின்னு வந்து இந்த பிறப்பிறப்பு சைக்கிளை இந்த நேரத்தில் சங்கமத்தில் நம்ம உடைக்க முடியும். எப்படின்னா, இந்த மண்மனாபவம் பண்ணி நம்ம ஆத்மாவுக்கு பாவத்தை எரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 100% பாஸ் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளை வந்து சூட்சும வதனம்னு ஒன்று படைச்சு அங்கே கொண்டு போய் அப்பா இறைவன் நம்மளை அங்கே உட்கார வச்சுருவார். ஏன்னா இல்லைன்னா இங்கே பிறப்பிறப்பு சைக்கிளில் வரணும், 100% பாஸ் ஆகிட்டாரு, இல்லை நம்ம வீட்டுக்கு போகணும் சாந்தி தாமத்துக்கு, நமக்கு தனியாக சாந்தி தாமத்துக்கு போக முடியாது ஜட்ஜ்மெண்ட் டேக்கு முன்னாடி. ஸோ எங்கேயாவது வைக்கணுமேன்றதான் சூட்சும வதனத்தில் வைக்கிறாங்க. இந்த மம்மான்ற உடனே நம்ம சரஸ்வதின்னு சொல்கிறோம். இங்கே அவங்க தான் நாளைக்கு லக்ஷ்மியாக பிறப்பாங்க, அதாவது ராதையாக பிறப்பாங்க, கல்யாணம் ஆகும்போது லக்ஷ்மியாக பேர் மாற்றிப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு பாஸ் ஆகி எங்கே போகிறாங்க, சூட்சுமத்துக்கு போகிறாங்க. இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, அவங்க தனிமையில் இருப்பாங்களே, பயமாக இருக்காதா, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஆர்வத்தில் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. பாருங்களேன், நம்ம கர்மாதித் ஆகிறோம் ஆகலை, நம்ம சரீரம் விட்டுட்டோம்னாவே இப்போ என்னன்னா கண்ணாடி உடலோட வெளியே வந்துடும். கரெக்டாக? அப்படி வெளியே வந்த உடனே இந்த ஆத்மாவுக்கு வந்து உடல் அனுபவித்த ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சுகரு, ப்ரெஷரு, கை கால் வலி, அது இது எல்லாம் ரிலீவ் ஆகிடும். ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து உடல் ரீதியான ப்ராப்ளத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் குடும்பத்தில் இருந்து பந்தனத்தில் இருந்து பற்றுலேருந்து போன ஆத்மாவுக்கு எப்படி இருக்கும்னா, ஐயோ அப்பா அம்மா விட்டு வந்துட்டேனே, மனைவியை விட்டுட்டு வந்துட்டேனே, குழந்தைங்களை விட்டு வந்துட்டேனே, சொந்த பந்தங்களை விட்டுட்டு வந்துட்டேன், நண்பர்களை விட்டுட்டு வந்தேன், அந்த ஏக்கம் இருக்கும். இது வந்து பொதுவான மக்களுக்கு. ஸோ இங்கே வந்து மம்மாவுக்கு ஒரு பயமாக இருந்திருக்குமா, அங்கே போய் தனியாக சூட்சும வதனத்தில் இருக்குமே, இங்கே யாருமே பேச்சு துணைக்கு ஆள் இல்லையே, இந்த மாதிரிலாம் ஃபீலிங் வந்து ஆத்மாவுக்கு வராது. 100% பாஸ் ஆகிப்படும். அதாவது நமக்கு ராஜ்யங்கள் கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம தனியாக தான் வந்தோம், நடிக்கிறோம், நம்ம டைம் முடிஞ்சோம், நம்ம கிளம்பி போகிறோம், இது நம்ம கிளியராக புரிஞ்சிச்சிருவோம்ல. அப்போ இவங்க 100% பாஸ் ஆனதுனால இவங்க ஃபஸ்ட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா 2-3 மாதம் அவங்க இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்வான்ஸ் பர்த்னு பூமியில் பிறவி எடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, நமக்கு பாரதத்துக்கு அண்டைய நாட்டில் பிறந்திருக்கிறாங்க, ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க உடனே போய் அந்த ஊரில் இருக்கிற பணக்கார வீட்டிலலாம் போய் தேடி பார்த்துருக்குறாங்க. பரமாத்மா சொன்னார், இனிமேல் நான் இது ரொம்ப சீக்ரெட்லாம் சொல்லவே மாட்டேன், இந்த மாதிரி பண்ணுறது கரெக்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க யாருக்கு போய் கரெக்டாலாம் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டில் தான் இருக்காங்க, அந்த வீட்டில் தான் கண்டுபிடிக்கல. அது ட்ராமாவில் தேவைப்படுது, இவங்க அப்படி இருக்காங்க. அப்படின்னா என்னென்ன, இந்த அம்மா அட்வான்ஸ் பர்த் எடுத்ததுக்கு அப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறம் தான் பிரம்மாவே எங்கே போகிறாரு, சூட்சும வதனத்தில் போகிறாரு. ஸோ சூட்சும வதனத்தில் பிரம்மா வந்து மம்மாவை போய் பார்த்தாங்க அப்படின்றதுக்கெல்லாம் எந்த ஒரு கோயின்சிடென்ஸ் ஸ்டோரியெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. அடுத்தது இங்கே நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, மம்மா சூட்சும வதனம் போனதுக்கு அப்புறம் அடுத்தது பிரம்மா தான் போகிறார் பொழுது, 2-3 வருஷம் ஆனாலும் அதுக்கு இடையில யாரும் போகலன்னு போயிருக்காங்க. அதுக்கு ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னென்னா, ஒரு சகோதரி வந்து யோகா பண்ணி அதாவது கர்மாதித் அவஸ்தை வரும்போது அவங்களுக்கே தெரியும் நமக்கு கர்மாதித் அவஸ்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு சகோதரி வந்து, ஒரு மூத்த சகோதரி வந்து பிரம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஓகேவா? ஆனாலும் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கர்மாதித் ஆகிடுவோம் அப்படின்னு தோணுது. பிரம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு கர்மாதித் அவஸ்தை வந்த மாதிரி தெரியுது, நான் உடனே சரீரம் விட போகிறேன், நான் வந்து சூட்சுமத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு பிரம்மாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்போ பிரம்மா சொல்கிறாரு, நீங்கள் சரீரம் விடுறது வந்து ஹாஸ்பிட்டலில் விடக்கூடாது, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரணும், சென்டரில் இருந்து அமிர்த வேலை டைமில்
இறைவனை நினைவு பண்ணுவோம் தெரியுமா, அப்போது நீங்கள் சரீரம் விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது என்னுடைய ரெக்வஸ்ட்டுன்னு பிரம்மா சொல்கிறார். அதனால இந்த தன் உடல்நிலையை அப்படியே பக்காவாக வச்சுக்கிட்டு அப்படியே நேராக டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து சென்டருக்கு வந்து சென்டரில் அதிகாலையில் அமிர்த டைமில் அவங்க சரீரம் விட்டதா ஸ்டோரி இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் பிரம்மா இருக்கும்போது நடந்தது. அப்படின்னா என்ன? ஸோ மம்மா பாஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பிரம்மா வந்து 1969 கர்மாதி ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சரீரம் விட்டுருக்காங்க. இது ஒரு ஸ்டோரி நான் கேட்டது. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கலாம். சரி, அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், நம்பர் 1 ஆத்மா பிரம்மா தான். அதனால் அவர் தான் ஃபஸ்ட்டு சூட்சுமவாதனம் போனான்னு கிடையாது, மம்மா தான் போயிருக்காங்க. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக நம்ம லக்ஷ்மி நாராயணன் சொல்லும் போது என்ன நினைக்கிறோம், லேடிஸ் ஃபர்ஸ்ட்டு. கல்யாண பத்திரிகை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு பத்திரிகையில் போடுறாங்களே, அந்த மாதிரி இது லேடிஸ் ஃபர்ஸ்ட்டு. பரமாத்மா சொல்கிறார் அது லேடிஸ் ஃபர்ஸ்ட், அதனாலலாம் கிடையாது. இவங்க நம்பர் 1ல பாஸ் ஆனாங்க. யார்? லக்ஷ்மி ஃபஸ்ட்டு பாஸ் ஆனாங்க. அந்த அம்மா ஃபஸ்ட்டு பாஸ் ஆனதுனால அவங்களுக்கு அந்த கிரெடிட் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணன்ற பேர் அப்படி தான் கொடுக்குறோம் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். சரியா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது இது மாதிரி ஸ்டோரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மா முன்னாடியே போனாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. வதன செய்திகள் நிறைய வருதுங்க. அதில் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. நானே வதன செய்திகளில் ஒன்று மம்மா சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அவங்க சரீரம் விட்டு போனதுக்கப்புறம் அவங்க அனுபவங்கள் சொன்னதா. அவங்க அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், பரமாத்மாவே அடிக்கடி இங்கே சூட்சமத்துக்கு வராரு, அவர் எங்களுக்கு சக்தி கொடுக்குறாரு, எங்களோட டிஸ்கஸ் பண்ணுறாரு, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது கேட்குற மாதிரி இருக்குது, நம்புற மாதிரி இருக்குது. அது உங்கள் இஷ்டம். ஓகே, நீங்கள் எடுத்துக்காதுன்னு அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஓகேம்மா? ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் கமெண்ட் இதில் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அவங்க மனதில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறத சொல்லுங்கள். ஓகே, ஒரு தகவல். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆப்பை பற்றி சொன்னேன், ஜார்ன்னு, JAR. இது வந்து ஆண்ட்ராய்டில் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதோட ஐடியா என்னென்னா, நம்ம வந்து டெய்லி நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்ற பேரில் சேமிக்கிறது. இதை நான் டெய்லி என்னென்னா ஒரு 50 ரூபா சேமிக்கணும் அப்படின்ற பிளானில் சேமிச்சு, இது நான் உங்களுக்கு வீடியோ சொல்லும்போதே ஒரு 6 மாதம் முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி சேர்த்து இன்றைக்கி வந்து 1 கிராம் கோல்டு வந்து 6500 பக்கத்தில் எங்கேயோ இருக்குது ரேட்டு. ஓகேவா? அந்த அளவுக்கு நான் சேர்த்துட்டு வந்துட்டேன் அந்த அமௌண்ட்டை. அப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 1 கிராம் சம்பாதிக்கிற அளவுக்கு காசு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாங்க. உடனே அதிலே அந்த ஆப் வழியாகவே நீங்கள் ஒரு 1 கிராம் கோல்டு, இந்த லக்ஷ்மி படம் போட்ட ஒரு ஃபோட்டோ இது கிடைக்கும், கோல்டு காயின் 1 கிராம், அது நான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 ரூபா, அதாவது அந்த கொரியர் அனுப்புறதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து, அது வந்து இந்த 1 கிராம் கோல்டு தவிர எக்ஸ்ட்ராவாக கட்டணும். அது பண்ணேன். ஒரு 7 நாள் ஆகும் அப்படின்னாங்க. பார்த்தா நேற்று எனக்கு வந்து கொரியரில் வந்துச்சு. அதாவது இந்த கோல்டு காயின் வந்துச்சு. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பெருசாக வந்து ஒய்ஃப் குழந்தைங்களுக்கு எதுவும் சேர்த்து வைக்கலை. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி 50 ரூபா சேமிக்க ஆரம்பித்தேன். அதில் இந்த மாதிரி வாங்கினேன். நீங்களும் என்ன பண்ணலான்னா, இது வந்து இந்த 50 ரூபா சேவிங் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியவே தெரியாது. என்னோடய ஸ்பீடில் வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6500 வர்றதுக்கு. ஸோ வருஷத்துக்கு 2 வாட்டியாவது 1 கிராம்னு வாங்க முடியும் நம்மளால், இப்படி பண்ணோன்னா. இந்த சேவிங்கும் நம்ம ஒரு சைடு தானாகவே நடக்குது. செல்ஃப் லவ் ஃபண்டுன்னு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? நமக்கு வர ஃபஸ்ட்டு செலவு வந்து நமக்காக ஒரு 10% எடுத்து வைக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 50 ரூபா எடுத்து வச்சு நான் பண்ணேன். அப்படி இது நான் ரீச் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா. அடுத்த செய்தி, நான் வந்து யூடியூப் வீடியோவில் வேற ஒரு சம்பவம் சொல்லியிருந்தேன். ஒரு தம்பியை பற்றி, RSSல ஒரு தம்பியை பற்றி, அவருக்கு வந்து கேன்சர் வந்துச்சு, ஒரு காலை எடுத்துட்டாங்க அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன். அவர் அதோட போராடிட்டுலாம் இருந்தார். இடையில பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. அதுக்கும் ஸ்டென்ட்டெல்லாம் வச்சார். மல்டிபிள் ப்ராப்ளம் உடம்புல. ஓகேவா? கடைசி என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். இதுவும் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது அவருக்கு இப்போ வந்து இந்த கீமோதெரப்பி கொடுக்க மாட்றாங்க ஹாஸ்பிட்டலில். ஏன் கொடுக்க மாட்றாங்கன்னா, கீமோ கொடுக்கும்போது அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொடுக்க முடியாது. இனிமேல் நீங்கள் வந்து பெயின் கில்லர் சாப்பிட்டு நீங்கள் காலத்தை ஓட்டிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, இது இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய டாக்டர்ஸ் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் நமக்கு இருக்காங்களே, என் ஃப்ரெண்டு சனோஜனும் கனடாவில் இருக்கார், அது மாதிரி அப்படி யாருக்கிட்ட கேட்டு இதுக்கு ஏதாவது வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கா, நம்ம வந்து இதையும் மீறி எப்படி வாழ்கிறது, வேறு ஏதாவது சயின்ஸ் ஃபார்ம் இது இருக்கா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன். நான் கேள்விப்பட்டோன்னே நானும் கேட்டேன். அவங்க யாருமே வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு ஒரு இது சொல்லலை. அவங்க என்ன சொல்ல, டைம் ஆகிடுச்சுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நேற்று அவர் வந்து சரீரம் விட்டுட்டார். ஓகேவா? இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து சண்டே.
ஸோ இன்றைக்கி மத்தியானம் ஒரு 2 மணிக்கு அந்த ஃபைனல் இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த சகோதரருக்கு நான் ரியலாக சொல்கிறேன், பயங்கர தைரியமாக இல்லை ஒரு வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தான்னா அவனை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணும். அவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தோண்டு போகிறோம். அவன் பெரிய ப்ராப்ளத்துக்கே வந்து அசால்ட்டாக இருந்தான். எக்ஸாம்பிள் என்னென்னா, அவனுக்கு கேன்சர் வந்து ஒரு கால் எடுத்தாங்க. அப்போ அவனை போய் பார்க்க போயிருந்தேன். எனக்கு வந்து எனக்கே தர்ம சங்கடமாக இருந்தது. என் தம்பி மாதிரி அவனை அந்த கோலத்தில் என்னால் பார்க்கவே முடியாது. அந்த மனதிடம் நமக்கே கம்மியாக தான் இருந்தது. அவன் போகும்போது அவன் என்ன பண்ணான், மொபைல் ஏதோ பார்த்துட்டே இருந்தான். என்னடா பார்த்துட்டு இருக்கேன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் கால் வைக்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கேன். அதாவது ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. பொதுவாக அந்த மாதிரி ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னா, தோண்டு போயிடுவாங்க, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு. தேடுறான். என்ன சொன்னா, எனக்கு வந்து 2 மாசத்துல கொஞ்சம் ஹீல் ஆகிடும், உடனே இந்த காலை வச்சிருவோம், நான் இந்த நடந்து போவேன், ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சு நடந்து போவேன், நான் ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சிருக்கேன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னா. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, சொன்ன மாதிரி ஒரு 2 மாதத்துக்குள்ளே அந்த ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சுட்டான். அவனுக்கு வந்து சின்ன குழந்தைங்க, அந்த ஒரு பெண் குழந்தை வந்து நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருந்தால் எல்கேஜி படிக்கிற வயசுன்னு வச்சுக்கோங்களேன். பையன் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிறான். இவ்வளோ தான். இந்த பசங்க ஸ்கூலில் இவன் தான் கொண்டு வரணும். இவன் வந்து ஒரு ஸ்கூட்டி மாதிரி ஒரு வண்டி வச்சுருக்கான். அதில் வந்து குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு போவான். பழக்க தோஷத்தில் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இந்த கால் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் அந்த லைட் சைடில் சாய்வான், பொத்துன்னு ரோட்டில் விழுந்துருவாங்க, எல்லாரும் சேர்ந்து விழுவாங்க. இவன் 2-3 அடி விழுந்தான். ஆனாலும் சரியா இப்போ கடைசியில் அவனோட வேலையை அவனே தான் பார்த்துட்டு இருந்தான். ஸோ இப்படி அவன் வந்து ஒரு என்ன ஒரு பயங்கர மெசேஜ், ஒரு அவனை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஊக்கம் உற்சாகம் வந்துடும். அதாவது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவனை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன கேள்விப்பட்டேன்னா, அவன் வந்து ஒய்ஃபு குழந்தைங்களுக்கான பொருளாதாரத்துக்கான எல்லாமே செய்து வச்சுட்டு தான் போயிருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம் தான். இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் யோகா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் பேர் வந்து பாலச்சந்தர்னு பேர், நாங்கள் பாலான்னு கூப்பிடுவோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.